அது பின்னுக்கு பாரிய பிரச்சனை உள்ள குழந்தையாக அந்த குழந்தை மாறும். இவன் தான் அடுத்தவர்களை சம்பந்தம் இல்லாமல் அடிக்கக்கூடியவனாக மாறுறது. ஒன்றும் செய்யாமல் சும்மா உத்து பார்த்ததுக்கு அடிக்கிறவன்லாம் இவன் தான். அடம் பிடிக்கிறவன் இவன் தான். கடுமையாக அடுத்தவனுக்கு சித்திரவதை செஞ்சு அதில் இன்பம் அனுபவிக்கிறவன் இவன் தான். இப்படிப்பட்ட குழந்தைகள் அப்படி அடிக்கிறக்கூடாது, எடுத்ததுக்கெல்லாம் அடிக்கிறக்கூடாது. சம்பவம் நடந்த உடனே அதை தண்டிச்சிடணும். அதை குறைவான தண்டனையாக தான் இருக்கணும். இப்போ ஒருத்தன் தூக்கி போட்டு ஒரு லைட்டை போட்டு ஒரு பல்பை போட்டு உடைச்சிட்டான், ஒரு 400 ரூபா பல்பு தூக்கி போட்டு உடைச்சிட்டான். இருடா வாப்பா விரட்டும் சொல்கிறேன், 2 விட்டுருவா. எப்போ வருவார் வாப்பா? இரவைக்கு வருவார். காலத்தால் 7 மணிக்கு தூக்கி போட்டு உடைச்சிட்டு அவன் உடைச்சதையே மறந்து அன்பாக விளையாடிட்டு இருப்பான். இரவு 7 மணிக்கு வாப்பா வருவார். வந்த உடனே அந்த மாப்பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணியை கொடுத்து டீயை கொடுத்து என்னாச்சு என்ன எவ்வளோன்னு கேட்க வேண்டியது பெண்களுடைய வழக்கம். அது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் அழகாக தெளிவாக சொல்லித்தருது. அவங்க வீட்டுக்கு வெளியில் போகிற நேரம் பிள்ளைக்கு சுகம் இல்லை, பயணம்ங்கிறது ரொம்ப சிரமமானது. பாலைவனத்தில் பயணம் போய் அங்கே இடையில கேண்டீனெல்லாம் கிடையாது, நிப்பாட்டி தேத்தாணி குடிக்கிறதுக்கு. கொண்டு போன தண்ணி முடிஞ்சது தான், கொண்டு போன ரொட்டி முடிஞ்சது தான். பாலைவன புழுதி வெயில் அப்படியே போய் அலைஞ்சு திரிஞ்சு வீட்டுக்கு வர்ற செய்தி வருகுது, பிள்ளை மௌத்தா போச்சு. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? பிள்ளை அப்படியே தூங்குற மாதிரி மூடி வச்சுட்டு ஒவ்வொரு வீடாக ஓடி போய் பக்கத்து வீடுகளை சொல்கிறாங்க, என்னுடைய மாப்பிள்ளை வந்துக்கிட்டு இருக்கிறாரு, பிள்ளை மௌத்தான செய்தியை நானா சொல்லும் வரைக்கும் யாரும் வாயை திறக்கக்கூடாதுண்டு எச்சரிக்கை பண்ணிட்டு வந்து வீட்டில் இருக்கிறாங்க. வந்தோன்னு அந்த மனுஷனை தான் கேட்குறாரு, முதல்ல பிள்ளை என்ன கேட்குறாரு. நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கு உணவை கொடுத்து சாப்பாட்டை கொடுத்து தண்ணியை கொடுத்து, ஏண்டா ஒரு பாரத்தோட கஷ்டத்தோடு வர நேரத்தில் இன்னொரு பாரத்தை தூக்கி போட்டால் அவனால் சில நேரம் தாங்க முடியாமல் மென்டலாக போய்த்துருவான். இஸ்லாம் அதை சொல்லுது. அவருக்கு உணவை கொடுத்து அவையும் தன்னை அர்ப்பணிக்கிறா, மனைவியோடையும் அவர் செய்கிறாரு. அதுக்கு பின்னால் அவ சொல்கிறா, எப்படி எடுத்து போட்டு பிள்ளை மோத்தா போய்த்தங்கலை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறா. எப்படி சொல்கிறா தெரியுமா? நம்மக்கிட்ட யாராவது ஒரு பொருளை கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்க சொல்லி தந்து இடையில் திருப்பி கேட்டால் கொடுக்குறதா இல்லையான்னு கேட்கான். கேட்டால் கொடுக்கத்தானே வேணுங்கிறார் இவர். அதான் கேட்டாங்க கொடுத்துட்டேங்கண்டாங்க. எதை தந்தாங்க எதை கேட்டாங்கன்னு கேட்டார். அதான் அல்லாஹ் தந்தா நம்ம பிள்ளைய. இப்போ மௌத்தா போய்த்தண்ட அப்போ தான் அழுகுறா, அவர் அழுகுறாரு. அட மையத்தை வீட்டில் வச்சு சோறு தின்று இருக்கிறேன்டா, சாப்பிட்டு இருக்கிறேன்டா அழுது ரசூல்லா கிட்ட போய் அரசுல்லா என் மனைவி தப்பு செஞ்சுட்டாங்க. ரசூல்லா சொன்ன அவன் மனைவி செஞ்சதுதான் சரி, அப்படித்தான் ஒரு கணவன் விஷயத்தில் மனைவி நடக்கணும். அவன் நிலைமையை புரிஞ்சுதான் ஒரு பாரத்தை தூக்கி வைக்கணும்ண்டு அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ புரிஞ்ச வெளியிலேருந்து வந்தால் அவர் நிலைமையை முதல்ல யோசிக்கணும். அவர் நிதானமாக ரிலாக்ஸ் ஆகணும். ஆனது பின்னால் தான் குடும்ப பிரச்சனைகள் எதையாச்சும் செல்லணும். அவன் 1008 பிரச்சனையோட வருவான். 4 செக்கு ரிட்டன் ஆகி கடன்காரன்கிட்ட போய் ஏசி அப்படியே வெறியோடு வந்துட்டு இருப்பான். வந்து உள்ளுக்காக வாங்க உங்கள் பிள்ளை செஞ்ச கட்டித்தனத்தை கொஞ்சம் கேளுங்க, என்னமோ இவக்கு சம்மந்தம் இல்லாமல் மாதிரி உங்கள் பிள்ளை செஞ்ச கட்டித்தனத்தை என்ன அடியா என்ன அப்படியம்பா பல்வை போட்டு உடைச்சிட்டான்டோன்னே டே அப்துல்லா அம்மாரு அவன் பார்ப்பான். ஆஹா வாப்பா சாக்லேட்டு வேண்டிக்கு வந்தீங்க ஓடி வருவான். வந்தவனுக்கு தடான்னு விழும். சாக்லேட்டு வேண்ட வந்தவனுக்கு சொத்தகிளியை கொடுத்தா எப்படி இருக்கும்? அவன் மனநிலை பாதிப்படைஞ்சிடும், அவன் மனநோயாளியாக போய்த்துருவான். தண்டனையை அங்கங்கே கொடுக்கணும், அளவு குறைத்து கொடுக்கணும். 10 வயதுக்கு பிறகுதான் அடிக்கவே நீங்கள் தொடங்கும். அதுக்கு முன்னே அதட்டல்கள் கவனம் அப்படியங்கணும். பாப்பா வந்தால் சொல்லுவேன் அடிச்சு போட்டுருவேன், இதெல்லாம் கூடாது அப்படின்ற அதட்டல்களாகத்தான் 10 வயதுக்கு வரைக்கும் இருக்கணும். ஏன்டா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 10 வயது பிறகு தான் அடிக்க சொல்கிறாங்க. 7 வயதில் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதுக்கு ஒரு பிறகு தொழுகையை கொண்டு அடியுங்கள்ங்கிறாங்க. அதையும் எடுத்த உடனே அடிக்க சொல்லலை. 7 வயதில் இருந்து 4 வருஷம் சொன்னத்தை செய்யாட்டி தான் அடி, சொல்லி செய்யாட்டி உடனே அடிக்கிறது இல்லைங்க. அதை திருப்பி அவன்கிட்ட சொல்லி கேட்காட்டி அப்போ தான் அடித்து திருத்த பார்க்குறது. ஆக குழந்தைகளுக்கு தண்டனை வழங்குகிற விஷயத்தில் நாங்கள் சில தவறுகளை விட்டுட்டிருக்கிறோம், அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா. இன்னொரு கேள்வி வந்து அதை பார்த்துப்போம். இறைவனுக்கு உருவம் உண்டா, ஆதாரத்துடன் விளக்குக என்று கேட்குறார். அதாவது இன்றைக்கு அந்நியர்கள் வந்து இறை வணக்கத்தில் ஈடுபடுறதுக்காக தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு நாங்கள் சிலையை வச்சுக்கிறோம், அதனால் எங்களை மனம் ஒருநிலைப்படுது, உங்களுக்கு ஒன்றுமே இல்லையே வெறும் காற்று போல் ஒரு பள்ளி, அதில் போய் உங்களோட மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. உங்களோட இறைவனுக்கு உருவம் இல்லை. நாங்கள் அழகாக பத்திரகாளியாண்டா என்னாக்கி முருகாண்டா என்ன இருக்காரு, இவர் வில்லோட வைக்கிறாரு, அவர் மயிலுக்கு மேலே உட்காந்துக்காரு, இவர் மாட்டுக்கு மேலே உட்காந்துக்காரு, நாங்கள் வச்சுக்கிட்டு நான் கடவுள் அப்படின்னு நினச்சி வணங்குறோம்.
வேற இதை கல்லாக தான் நினைக்கிறோம், இது கல் தான், கடவுள் இல்லை. ஆனால் அவர் மனசை ஒருநிலைப்படுத்தத்தான் இதை வச்சுக்க மாட்டோம், அவங்க காரணம் சொல்கிறாங்க. அப்போ சிலருக்கு அந்த காரணம் சரியாக படுவது. ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இறைவனுக்கு உருவம் இல்லை என்று நம்ம உருவமற்ற இறைவன் வாழும் இடம் எது ஒன்று இஸ்லாமிய பாட்டிக்கு. இது அகீதா, உண்மையான அகீதா இது கிடையாது. அல்லாவுக்கு உருவம் இருக்குதா இல்லையான்னு கேட்டால், குர்ஆனில் அல்லாவுடைய கை என்று வருது, அல்லாவுடைய கண்டைக்கால் என்று வருது, அல்லாவுடைய முகம் என்று வருகுது. என்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாளை மறுமையில் 14ஆம் பக்கத்து புறைய போல இந்த ஃபுல் மூனை நீங்கள் பார்க்குற மாதிரி அல்லாவை நீங்கள் பார்ப்பீங்க. உருவம் இல்லாதவனை பார்க்கலாமா? இருக்க போய் தான் பார்க்குறீங்க. அப்போ கை இருக்கின்ற அதிசயில் வருது, வலக்கரத்தினால் இந்த உலகை சுருட்டுவான் அப்படின்னு அந்த வலக்கரத்தினால் சுருட்டுவான் வருது. இன்னும் சொல்லப்போனால் அல்லாவுக்கு ரெண்டுமே வலது கை என்ற அதிசயில் வருது. நமக்கு ஒரு வகை வலக்கை, ஒரு கை இடது கை. அது இதில் என்ன வருதுன்னு சொன்னால், அல்லாவுக்கு ரெண்டுமே வலக்கை, இடது கை கிடையாது, அப்படி வருகுது. அல்லாவுக்கு கண்டை கால் இருக்கண்டு வருகுது, அல்லாவுக்கு முகம் இருக்கண்டு வருகுது. விளங்கிட்டா? அப்போ இதுகளை வச்சு பார்க்கலாம், அல்லாவுக்கு ஒரு உருவம் இருக்குது. இந்த உருவம் எப்படி என்கிறத கற்பனை பண்ணக்கூடிய அறிவு நமக்கு இல்லை. அல்லாவுக்கு இருக்கிற உருவம் எப்படி என்றதை கற்பனை பண்ணுற அறிவு நமக்கு இல்லை. அந்த அல்லாவுக்குரிய உருவத்தை நாங்கள் எப்போ காணலாம்டா, மறுமையில் சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் அல்லாவை காணலாம். அல்லாஹ் தோன்றுவான் சொர்க்கவாதிகளுக்கு முன்னால், அல்லாஹ் காட்சி அளிப்பான் என்று பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹ் காணலை, திரைமறைவில் நின்று நல்லா பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் பார்க்க ஆசைப்பட்டாங்க. எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஹதீஸ். தப்லீக் ஜமாத்தில் கூட அடிக்கடி இந்த ஹதீஸ் சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க ஆசைப்பட்டார்கள். அப்போ உருவம் இருக்க போய் தானே ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் சொன்னால் முடியாதுண்ணா, இல்லை நான் பார்க்கலடா, அப்போ தூர்சினா மலைக்கு வா, நான் என்னுடைய ஒளி அங்கே வெளியாக்குறேன், அந்த மலை தாங்கிட்டேன்னு சொன்னால் நீ தாங்குவேன். அல்லாஹ் பார்க்கறதுக்காக தூர்சினா மலை போகிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து இந்த கவுமுக்கு பொறுப்பாக போகிறாங்க. அப்போ தான் இங்கே காளை மாட்டை ஒருத்தன் செஞ்சு வணங்க தொடங்கினாங்க மக்கள். அது நல்லா தெரியும் நமக்கு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறேன், அவர் தன்னுடைய தஜல்லியத்தை வெளிப்படுத்துகிறான், அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். மலை தூள் தூளானது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மயக்கம் போட்டு கீழுவாங்க. யாருமே பார்க்கல, அல்லாஹ் யாருமே பார்க்கல. ஆனால் அல்லாவுக்கு கொண்டு ஒரு உருவம் இருக்குது, அதன் மறுமையில் நாங்கள் பார்ப்போம். இப்போ நமக்கு உருவம் கற்பிக்கிற அந்தஸ்து தகுதி எதுவுமே கிடையாது. இருக்குமா இருந்தால் அல்லாவை நம்ம கற்பனைக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். அல்லாவை கற்பனைக்குள்ளே கொண்டு வந்துட்டாமன்னு சொன்னால் நம்ம அல்லாவை விட பெரிய ஆளாக பேத்துருவோம். விளங்கிட்டா? நம்ம அல்லாவை விட பெரிய ஆளாக. அப்போ அந்த உருவம் ஒன்று இருக்குது, அதை நாளை மறுமையில் தான் சந்திக்கலாம். இப்போ நம்முடைய கற்பனைக்கெல்லாம் கொண்டு வர அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. இருக்கான்ல, அல்லாஹ் பார்க்கலாம், அந்த ஒரு உருவம் இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு இயலாதுங்கிறது தான் உருவமற்ற இறைவன் வாழுமிடம் எது ஒன்று பாட்டில் உருவமற்ற இறைவனேன்னு சொல்லி இன்றைக்கு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். உருவம் வச்சவங்கட நிலைமையை எடுத்து பார்த்தோம்னா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்க்குறோம். உருவம் கடவுளுக்கு உருவம் வச்சவங்க பெரிய வகுரை வச்சு, ஒரு 6 முகத்தை வச்சு, ஒரு 12 கையை வச்சு உருவம் வச்சுக்காங்களே, கடவுளுக்கு அவங்க கொடுத்த இந்த உருவத்தில் அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா விடிகிறதுக்கு கடையில் வெட்டி தாத்துருவாங்க. கடவுள் கையை கொடுத்த உருவம் பாருங்க, அழகு என்று நினைச்சு கொடுக்காங்களே, பெரிய வகுருன்னு 2 பல்லும். இப்படி அவன் உருவம் செஞ்சவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா வெட்டி போயிடுவான். 4 பேர் பார்க்கறது என்னடா இது பயங்கரமாக இருக்கு அப்படின்னு. அப்போ அவன் கற்பனை பண்ணி அழகு என்று கொடுத்தது உண்மையிலே அழகா கிடையாது. உண்மையிலே அழகான்னு கேட்டால் கிடையாது, அழகு கிடையாது. மேக்சிமம் இவன் எவ்வளவு அழகு கொடுக்கலாம் தெரியுமா? ஒரு அழகான பொம்பளைய பொலசிலே வச்சிருப்பான். அது அழகா? மனுஷன் அழகா? மனுஷனை விட அழகை கற்பனை பண்ண மனுஷனுக்கு முடியுமா? முடியாது. இந்த மனுஷனை விட அழகான ஒரு உருவத்தை மனுஷன் செய்யலாமான்னு கேட்டால் முடியாது. நம்முடைய அறிவு அவ்வளவுதான், கண்டதைத்தான் செய்யலாமே தவிர காணாத செய்ய முடியாது. ஏன்னா அல்லாவுக்கு ஒரு உருவம் இருக்கிறது அல்லாஹ் நமக்கு காட்டல தெரியாது, ஆனால் இருக்குது. நாளை மறுமையில் நாங்கள் பார்க்க போகிறோம். வேறு ஏதாவது கேள்வியில் இருந்தால் கேளு. எழும்பி கேளுங்க, கேள்வியில் இருந்தால் கேளுங்க, இல்லாட்டி முடிச்சுக்கொள்ளும்.